ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும், இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் கோண்டூரில் குளத்தில் மூழ்கிய ITI மாணவன் கதிர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சக மாணவர்களுடன் நேற்று நத்தம்பட்டில் உள்ள குளத்தில் குளிக்க சென்ற அவர் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இன்று 2வது நாளாக தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தேடுதல் பணி எவ்வாறு நடைபெற்றது? தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவரின் உடலிற்கு குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? விவரங்கள் என்ன? கடலூர் செம்மண்டலம் பகுதியில் உள்ள கவர்மெண்ட் ITIயில் படிக்கிற மாணவர்கள் நேற்று நத்தப்பட்டு பகுதியில் இருக்கிற குளத்தில் குளித்து விளையாடி இருக்கிறார்கள். அப்போது கோண்டூர் பகுதியை சேர்ந்த கதிர் என்ற மாணவர் மட்டும் திடீரென சேற்றில் சிக்கி மாயமானார். இந்த நிலையில் தான் தீயணைப்புத் துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் என இணைந்து இந்த தேடுதல் பணியில தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாங்க. விடிய இந்த தேடுதல் பணியானது நடைபெற்ற நிலையில சற்று நேரத்திற்கு முன்பு சேற்றில் சிக்கியிருந்த மாணவர் உடலை தீயணைப்புத் துறையினர் கண்டுபிடித்தனர். உடனடியாக அந்த மாணவர் உடல் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு காவல்துறையினரும் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அந்த கதிருடைய உடலை தற்போது கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன்.